ஒரு ஊரில் ஒரு ரொட்டி தயாரிப்பாளர் இருந்தார். அவர் ஒரு ஏழை விவசாயியிடமிருந்து தினமும் 1 கிலோ வெண்ணெய் வாங்குவதை வழக்கமாக வைத்திருந்தார். ஒரு நாள் அந்த ரொட்டி தயாரிப்பாளருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இந்த விவசாயி சரியாக 1 கிலோ வெண்ணெய் தான் தருகிறாரா என்று எண்ணி அந்த வெண்ணெயை தராசில் வைத்து எடை போட்டார். அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. வெண்ணெய் 1 கிலோவை விட குறைவாக இருந்தது. கோபமடைந்த அவர் அந்த ஏழை விவசாயி மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நீதிபதி விவசாயியிடம் கேட்டார், நீ ஏன் எடை குறைவாக வெண்ணெய் கொடுத்து இந்த மனிதரை ஏமாற்றினாய்? எடை போட உன்னிடம் சரியான அளவேடுகள் இல்லையா? அதற்கு அந்த விவசாயி மிகவும் பணிவாக பதிலளித்தார், ஐயா, நான் ஒரு ஏழை, என்னிடம் சரியான எடைக்கற்கள் கிடையாது. ஆனால் நான் ஒரு தராசை பயன்படுத்துகிறேன். நீதிபதி குழப்பத்துடன், பின்பு எப்படி எடை போடுகிறாய் என்று கேட்டார். விவசாயி சொன்னார், ஐயா, இந்த ரொட்டி தயாரிப்பாளர் என்னிடம் வெண்ணெய் வாங்கத் தொடங்குவதற்கு முன்பே நான் இவரிடம்தான் தினமும் 1 கிலோ ரொட்டி வாங்கி வருகிறேன். தினமும் அவர் கொண்டு வரும் அந்த 1 கிலோ ரொட்டியை தராசின் ஒரு தட்டில் வைத்து அதற்கு சமமான எடையில் வெண்ணெயை மறுதட்டில் வைத்து இவருக்கு கொடுத்து வருகிறேன். தவறு எடை குறைவிலிருந்தால் அது அவர் கொடுத்த ரொட்டியில் எடையில்தான் இருக்கிறது. இதை கேட்ட ரொட்டி தயாரிப்பாளர் தலைகுனிந்து நின்றார். தான் செய்த ஏமாற்று வேலை தனக்கே திரும்ப வந்துவிட்டதை அவர் உணர்ந்தார். வாழ்க்கையில் நாம் எடை கொடுக்கிறோமோ அதையே திரும்ப பெறுகிறோம். மற்றவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தால் ஏமாற்றம் நம்மை வந்தடையும். அன்பையும் நேர்மையையும் கொடுத்தால் அதுவே நம்மை வந்து சேரும். நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் ஒரு நாள் நம்மிடமே வந்து சேரும் என்பதுதான் கர்மாவின் விதி.